ஹாய், குட் மார்னிங். நம்ம வீட்டு தக்காளி செடியில் இருந்த தக்காளிகள் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பாப்பா அதை அறுவடை செய்கிறா. கொஞ்சம் நிறையவே தக்காளி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நான் 1, 2 மட்டும்தான் சமையலுக்கு யூஸ் பண்ணேன். நிறைய தக்காளிகள் நானும் பாப்பாவும் பழமாவே தான் சாப்பிட்டோம். இதுதான் அந்த எல்லோ கலர் குடுவை ஷேப்பில் இருக்கிற தக்காளி. இதையும் நான் சமையலுக்கே யூஸ் பண்ணல. இதையும் நாங்கள் பழமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் செடியிலேயும் இருந்த கத்திரிக்காய்களையும் இன்றைக்கி பறிக்கிறோம். பாப்பா அதை பறிக்கிறதுக்காக பல ஆங்கிள்லேயும் ட்ரை பண்ணுறா. அவளால் முடியல. கடைசியாக ஒரு பாடுபட்டு எப்படியோ பறிச்சிட்டா. இந்த பச்சை மிளகா காய்க்க ஆரம்பிச்சப்போ எடுத்த வீடியோ இது. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகா தான் இதில் இருக்குது. ஆனால் இதிலிருந்து நமக்கு எக்கச்சக்கமான பச்சை மிளகா கிடச்சிது. இப்போ பாப்பா ஏதோ சொல்ல வர, என்னன்னு கேட்போம். கைஸ், இன்னும் നമ്മൾ நிறைய അരിവട ചെയ്തിട്ടുണ്ട്. അരിവട അല്ല, അറുവട. നമ്മൾ நிறைய ഹാർവെസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. കൊണ്ട് ഒരു കത്തിരിക്ക, 3 മുളക്, അത് മോര് മുളകാണ്. പിന്നെ 1 2 3 4 നോർമൽ തക്കാളി. പിന്നെ കണ്ടോ ഈ ഒരു കുട്ടി തക്കാളി എത്ര അറിയില്ല. 1 2 3 എണ്ണ കിട്ടിയേ. എന്നാൽ നന്നായിട്ടുണ്ടാകും. നമുക്ക് കഴിച്ചാലോ ഫസ്റ്റ്. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ பறிச்சிடலாம், இல்லைனா முத்தி போயிடும் அப்படின்னு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம பாகற்காய் கொடி படர்ந்து இருக்கிற இடத்துக்கு எல்லாம் ஆக்கிரமிச்சாச்சு. ஆனால் சும்மா இல்லைங்க, நிறைய காய்களை கொடுத்தது. காய்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள், என்னோடய உள்ளங்கையை விட பெருசாக இருக்குல்ல. இதில் ஒரு 40 காய்கள் பக்கத்தில் அறுவடை செஞ்சுருப்போம். இந்த 2 கொடியிலே இருந்தோம். ஒரு சில காய்கள் அதில் ஒரு 10 15 போல் காய்கள் இதே மாதிரி ஆயிடுச்சு. இது இந்த பூச்சி தாக்குதல்னால. மித்த காய்கள் எல்லாமே நல்லா சூப்பராக கிடச்சிது. நாம் இதிலேருந்து பொரியல், அப்புறம் வறுத்து அரைச்ச தீயல்னு சொல்லுவோம், அதெல்லாம் நல்லாவே செஞ்சு சாப்பிட்டோம். நமக்கு நிறைய காய்கள் கொடுத்த இந்த செடி சாகிற நிலைமையில் இருக்குது. ஸோ கட் பண்ணி எல்லாத்தையும் மண்ணுக்கே உரமாக போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா இருந்த பாவக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி உப்பு மிளகாய் தூள் போட்டு வெயிலில் காய வச்சு டப்பாவில் அடைச்சி வத்தலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம்.